மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலத்தில் 16 வயசுலேருந்து 20 21 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் புதன் தசை நடப்பில் நான் எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரம். 10 11 12 ராசி இந்த 4 இடங்களுக்கு உண்டான பாவாதிபதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். படிப்பு ரீதியாக இப்போ வந்து புதன் தசையில் இருக்கிறீங்க. புதன் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7 குடையவர். இது நன்மை செய்யுமா? நன்மை செய்யும். படிப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் புதன் தசையில். இந்த புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசையாக இருந்தாலும் கெடுபலன்களை படிக்கிற காலகட்டத்தில் கொடுக்காது. இப்போ என்னோட கணக்குப்படி நான் 27 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 20 22 கூட இந்த புதன் தசை அப்படிங்கிறது முடியலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த புத பகவான் அஸ்தங்க வக்கரமாகவோ இல்லை 6 8 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அவயோக நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினாலும் பாதிப்புகளை கொடுக்கும். யோக கிரக நட்சத்திரம் 3 6 10 11 ஆகிய இடங்களிலிருந்து தசை பண்ணால் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சனி வக்கரம் அப்படிங்கிறது ஜென்ம ராசியில். இப்போ ஜென்ம ராசியில் வரும்போது என்ன மாதிரியான தசைகள் நடந்தாலும் சரி, அதாவது அவயோக தசைகள் நடந்தாலும் யோக தசைகள் நடந்தாலும் சனி பகவான் தான் எல்லாமே பொறுப்பேற்றுக்கணும். ஃபுல்லாகவே சனியோடைய ஆதிக்கம்தான். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் 6 8 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்து இல்லை நேசமாக இருந்தாலோ அவயோக நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் ஏறி இருந்தாலோ கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் இந்த ஜென்ம சனியில். மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி, யோக கிரக நட்சத்திரம் யோகர்களோட பார்வை யோகர்களோட சேர்க்கை இருந்துச்சுனாக்கா சனி பகவான் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த காலகட்டத்தில். ஜென்ம சனி கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும். அதாவது யோக தசையாக இருந்துச்சுனாக்கா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்ப வேலை வாய்ப்பு, அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இப்ப வேலை கிடைக்கும். இப்ப வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு சில பேருக்கு வந்து ஜென்ம ராசியில சனி வரும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஈஸியாக கிடைக்கும். இது வரைக்கும் வேலை ரீதியாக நிறைய தடைகளை கொடுத்துருந்துனாக்கா இப்போ சனி பகவான் வந்து வக்கர காலத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்க அந்த வேலையில் வந்து நிறைய நெருக்கடிகள் அப்படின்னாக்கா அது மாறும். இப்போ சம்பளம் வராது, நிலுவையில் உள்ள சம்பளம் எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா, அதாவது புதன் தசையில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ திருமணம் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகள். ஏன்னா செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி அதை பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த புத்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கும்போது திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. உங்களுக்கு யோக தசையாக இருந்தால் மட்டுமே திருமணம் கூடி வரும், இல்லைன்னா அது கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவான் இது எங்கேருந்து தசை நடத்தக்கூடாது அப்படின்னாக்கா புதனுடைய வீட்டில், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வீட்லையும் சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணுச்சுன்னா கஷ்டங்களை கொடுக்கும். மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் நல்ல ஒரு மாற்றம், அதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி இந்த சனி வக்கர காலத்தில் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா சனி வக்கரம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட் கொடுக்குது உங்களுக்கு. அதாவது ஜென்ம சனிலேருந்து ஓரளவுக்கு ரெஸ்ட் கொடுக்குது. ஏற்கனவே ஜென்ம சனி தான் போயிட்டு இருக்கு. அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? வேலை ரீதியாக தொந்தரவு, வேலை ரீதியாக அலைச்சல், மன உளைச்சல், மன அழுத்தம், இது மாதிரி நிறைய தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு 4.5 மாதம் ரிலீஸ் இப்போ வந்து ரிலீஃப் கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் இது மாதிரி வந்துடும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வந்து நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் வருமானம் வரல அப்படின்னாக்கா இப்போ வருமானம் வரும். வருமானத்தில் நல்ல ஒரு மாற்றம், புதுசாக ஒரு இது தொழில் சேர்த்து செய்கிறது, அது மாதிரி எல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். வேற ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, கேரண்டி கையெழுத்து போடுறது, அதாவது முன்ஜாமீன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் வேண்டாம். வேற யாருக்காகவும் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. உங்களுக்காக நீங்கள் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து ஒருத்தருக்கு ஒத்து வரலங்க, பிரிஞ்சிருக்கிறோம், இல்லை வந்து வீட்டிலே இருந்தோம் பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். திருமண ரீதியாக நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா,
இப்போ பேசி தீர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நீங்கள் ஒரு சரியான முடிவு இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கலாம். 34 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 54 வயசுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. ஏன் இந்த 2 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா, 2 தசையும் அவயோக தசைகள். ஒன்று அஷ்டமாதிபதி தசை, இன்னொன்று வந்து 6ஆம் அதிபதி தசை. 7 சனி வரும்போது, ஜென்ம சனி வரும்போது இது மாதிரி அவயோக தசைகள், அப்படி இல்லைனாக்கா 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். கொஞ்சம்னு சொல்ல முடியாது, கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசைகள். இது ஏற்கனவே நல்லது செய்யாது. இந்த தசைகள் வந்து 7 சனி வரும்போது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். இது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா, உங்க சுய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து, அதாவது சுக்கிரன், சூரியன், இது தனித்தனி தசை தான். ஒரே, அதாவது சுக்கிர தசை முடிஞ்ச பிறகுதான் சூரிய தசை வரும். இப்போ சுக்கிர தசை நடக்குதுனாக்கா உங்க ஜாதகத்துல 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இதை சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த மாதிரி எந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தாலும் இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது கடன் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். அது பாவத்துக்கு உண்டான ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். அஷ்டமாதிபதி தசை சுக்கிர தசை, இதுல வந்து நீங்க ஜென்ம சனியில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வக்கரமாகுது, வக்கர நிவர்த்தி ஆகுது, இதுல வந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை விட, நீங்க வேலை செய்றீங்களா, வேலையில எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கங்க. ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. எதிர்பார்ப்பு, அதாவது தானா கிடைக்கும், கன்ஃபார்மா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய அவமானங்கள் மிஞ்சம் இந்த டைம்ல. இது வந்து எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல தனியார் துறையில இருந்தாலும் சரி, உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க கூட முன்னுக்கு வந்துருவாங்க. உங்களை விட, அதாவது உங்களுக்கு எதிரில் உட்காந்து உங்களை வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சிலதை நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் ரீதியா இருக்கிறீங்களா, தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் ரீதியா நீங்க வருமானம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நிறைய பேருக்கு இப்போ இதுக்கு முன்னாடியே இந்த வருமானம் எல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல திடீர்னு பார்த்தாக்கா அந்த கிளைண்ட் எல்லாம் வராமல் போயிருப்பாங்க. இல்லை அந்த வருமானம், ஒரு டெய்லி வந்த வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை மாசத்துல ஒரு இன்கம் வரும் இல்லையா, அந்த இன்கமோட கம்மி பண்ணி தான் வரும். இதுல வேலை செய்யறவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும். அதாவது மாச சம்பளம் கொடுத்துட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, மொத்தமே வந்து மைனஸ்ல போயின்னு இருக்கும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் இந்த சுக்கிர தசையிலும் சூரிய தசையிலும். நீங்க எதை பண்ணாலும் சரி, உங்க வேலையை நீங்க பாருங்க. இதுல வந்து வக்கர காலத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். அதாவது வருமான ரீதியா திடீர் ஒரு பணம் வந்து ஒரு ஒரு வேலையை முடிப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ஒரு இடம் வாங்குவீங்க. ஆனால் பணம் மிஞ்சாது கையில. அது மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து தொழில் மட்டும் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்றதோ, ஏன்னா வருமானம் வரல, கொஞ்சம் சேர்த்து பணம் போட்டாதான் இன்னும் வருமானம் வரும் அப்படின்ட்டு போடுறது இந்த காலகட்டங்கள் நல்லது கிடையாது. இந்த சுக்கிர தசையும் சூரிய தசையும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசைகள். எப்படி பார்த்தாலும் கடன் அமைப்பு கொடுத்துரும். கடன் வராம நீங்க தொழில் பண்ணுங்க. இது வந்து சனியுடைய ஆதிக்கம் உள்ள காலம் இந்த டைம். அதாவது ஜென்ம சனிங்கிறது வக்கரமாகும் போது நல்லா இருக்கும், இல்லை வக்கர நிவர்த்தி ஆகும்போது நல்லா இருக்கும், 1000 சொல்லிக்கலாம் நம்ம. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தொழிலை நீங்க நேர்மையா நடத்துங்க. உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இப்போ வக்கர காலத்துல இருக்க மாட்டாங்க, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நம்ம அதை வேணா சொல்லிக்கலாம், எதிர்ப்புகள் இருக்காது. உங்களை யாரெல்லாம் கெடுத்தாங்களோ, உங்களை காலவாரி விட்டாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இது மாதிரி வக்கர காலங்கள்ல இது மாதிரி தான் நடக்கும். அதனால் இப்ப எதிர்ப்புகள் இருக்காது. ஆனா கடன் சுமையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகமா வாங்காம நீங்க தொழில் பண்றது இந்த காலகட்டங்களில் நல்லது. 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுக்கு மேல 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் சிறப்பான தசைகள். இதுல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இடம் வாங்குறது, இது மாதிரி வீடு கட்டுறது, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது, இது எல்லாமே இந்த சனி வக்கர காலத்தில் நடக்கும். வராத பணம் இப்போ வரும். உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய தசை. இந்த 2 தசையுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு. பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை. இந்த தசை சனியோடைய நட்சத்திரம் இந்த சந்திர பகவான் ஏறி இருந்தாலும், இந்த நட்சத்திரத்துல சனி பகவான் வக்கரமாகி இருந்தாலும் நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா சந்திர தசையில, அந்த கஷ்டம் இப்ப இருக்காது. ஏன்னா மன அழுத்தத்துல தான் நிறைய இருப்பீங்க இந்த சந்திர பகவான் தசையில. இந்த வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த சந்திர தசைக்கு நட்சத்திராதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து 7 சனியா வரும்போது அந்த காரகத்துவத்தை தான் இவர் செய்வார், எது சனி பகவான். அதனால உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து வலுவா இருக்கு பரவாயில்ல, சனி பகவான் வலுவா இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வக்கர காலங்கள்ல வலுவிழந்து இருந்தால், அதாவது மைனஸ்ல இருந்தா, அதாவது நீசமாக இருந்தாலோ இல்லை வக்கரமாக இருந்தாலோ உங்க சுய ஜாதகத்துல, அது மட்டும் இல்லாம 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்துல இருந்தால், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தா
கொஞ்சம் பலன்கள் வந்து கம்மி தான். அதாவது கெடுபலன்கள் கொஞ்சம் நடக்கத்தின வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோடு போனீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது இந்த சந்திர தசையில. செவ்வாய் அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதி தான், உங்களுக்கு நல்லா இருக்கும், பாக்கியஸ்தானத்துக்கு நல்லா இருக்கும். அவர் வந்து நீசமாகவோ ராகு கேதுவோடு சேராமல் இருந்தால் சிறப்பு. அதுலேயே ஆட்சி உச்சத்தோடு இருந்துட்டாருனாக்கா அதுவும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசையும் செவ்வாய் தசையும் நல்ல ஒரு சுப விசேஷங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள், அதாவது வீட்டில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, பசங்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களுக்கு உண்டு. 77 வயசுக்கு மேலே 18 வருடங்கள், அதாவது 95 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு பின்னாடி வரக்கூடிய ராகு தசையில இது சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரனோட வீட்லையும் புதனோட வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த 2 இடத்துல இல்லாம வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா சுக்கிரனோட வீட்லையும் புதனோட வீட்டில், அதுக்கப்புறம் சூரியனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா கடன் அமைப்பு கொடுக்கும். தொழில் பணையினா கடன் அமைப்பு கொடுக்கும், இல்லைனா நோய் கொடுக்கும். இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட்டு, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரியே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று, அது மாதிரி மருத்துவ செலவுகள். நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த ராகு தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். சனி வக்கர காலத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. ராகு எங்கேருந்து தசை பண்ணுது உங்கள் சுய ஜாதகத்தில் அதை மட்டும் பார்க்கணும். அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா நிறைய சுப விசேஷங்கள், வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, பேரப்பிள்ளைகளோட வளர்ச்சி, இல்லை வாரிசுகளோட வளர்ச்சி, வண்டி வாகன சேர்க்கை, அவங்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். நன்றி.